ஓகே, அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் வரலும் வந்து 3 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அதுக்கப்புறம் பார்த்தா ஆவரேஜ் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 3வது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் 50 சம் அபோவ் வந்து கவர் பண்ணியிருப்போம். சரி, இன்னைக்கு வந்து டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேங்களா? சரி, அதில் வந்து ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்ட் 2 அதுக்கு அடுத்த லெவல், பார்ட் 3 அதுக்கு அடுத்த லெவல். ஓகேங்களா? சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தனி வட்டி அப்படின்னா வந்து இப்போ வருஷம் வந்து வட்டி வந்து மாறாது, சேமா ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா? அதாவது இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா பி அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசல். ஓகேங்களா? பிரின்சிபல், அசல், அந்த தொகை தான் வந்து பின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என் அப்படின்னா அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ், காலத்து தான் சொல்லுவோம். ஆனா எதுல சொல்லுவோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல வந்து இந்த ஃபார்முலாவில் போடும்போது நம்ம போடணும். அதே மாதிரி ஆர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டியை தான் சொல்லுவோம். பர் ஆனம், பர் கேபிட்டா, பர் ஆனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? பிசிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? இப்படிதான் வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலாக்குள்ள நம்ம போடும்போது இப்படிதான் போடணும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை வட்டி வந்து மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையிலும் வட்டி வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ டைரக்டா கொஸ்டின் போயிடலாம். சரி, என்ன கொடுத்திருக்காங்க? 3 வருடங்களுக்கு பிறகு 6 பர் கேபிட்டா பர் ஆனம் என்ற வட்டி விகிதத்தில் 5760 ஒரு தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டி என்னவாக இருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். இதுக்கு என்ன ஃபார்முலா? PNR/100 தான். ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் என்னது? 5760. என் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? இயர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனை இல்லை, நான் டேரக்டாவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6ன்னு வரும், வகுத்தல் 100. சரி, இது கேன்சல் பண்ணிடலாம். 10 வந்து கேன்சல் பண்ணா 5 வந்து நிற்கும். அப்படி வேண்டாம், அதை அப்படியே பெருக்கிட்டு 10ஆல வகுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படி வகுத்தோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து எவ்வளவு வரும் பண்ணா 1036.80 கரெக்டா ஆன்சர் வரும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். இது வந்து பேசிக் சம் தான். ஃபார்முலாவோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றேன். இதை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, டைரக்டா போயிடலாம். அடுத்த கொஸ்டின். சரி, ஒரு விவசாயி ஆண்டுக்கு 15% தனி வட்டி, அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 15% எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வட்டியில் 3600 கடன் வாங்கினார். எவ்வளவு அப்படின்னா வந்து 3600 ரூபாய் வந்து அவர் வாங்கின அசல் தொகை. சரிங்களா? அது என்னது? பிரின்சிபல். ஓகேங்களா? 4 வருட முடிவில், அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 இயர்ஸ் முடிவில் 4000 மற்றும் ஒரு பசுவை கொடுத்து அவர் இந்த கடனை அடைத்தார். அதாவது 4 வருஷத்தோட முடிவுல எவ்வளவு கொடுத்திருக்காரு? 4000 ரூபாய் பிளஸ் ஒரு மாடு, ரெண்டையும் கொடுத்து அவருடைய கடனை வந்து அடைச்சிருக்காங்க. இதுல இந்த பசுவோடைய விலைதான் என்ன, இதோடைய விலைதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா சரி, 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் நான் எப்பவும் போல கண்டுபிடிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. பி என்னது? 3600. என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4, 15/100. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்ப 15 × 4 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 60 அப்படின்ட்டு வரும். 60 போட்டோம் அப்படின்னா சரி 216. வேற ஏதாவது இருக்கா? ஓகே, 0. அதாவது 2160 ரூபா அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு இந்த தொகைக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும். ஓகேங்களா? சரி, அவர் கடன் அடைக்கும் போது எப்படி கொடுப்பாரு? வட்டியை மட்டுமா கொடுத்தாரு? அசலையும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாரு. எவ்வளவு அசல் வாங்கினாரு? ஒரு 3600 ரூபாய் வாங்கினாரு. அதோட ஒரு 2160 ரூபாய், டோட்டலா வந்து 5760 ரூபாய் கொடுத்து கடன் அடைச்சிருப்பாரு. இதுல எவ்வளவு வந்து காசா கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா 4000 ரூபாய் காசா கொடுத்திருக்காரு. மீதி இருக்கிறது என்னது? அந்த மாட்டோட விலை தான். எவ்வளோ? 1760 ரூபாய் அப்படிங்கிறதுதான் அந்த மாடுடைய விலை. 1760 ஆன்சர். ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். மற்றது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, சரி, என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க? ராம் வந்து கடன் வாங்குறாரு. யார்கிட்ட இருந்து? கௌரவம் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து. எவ்வளவு வட்டிக்கு அப்படின்னா 13% வட்டியில 520 ரூபாய்.
அது வந்து விடுவிக்க 6 மாதங்களுக்கு பிறகு 6 மாசம் கழிச்சு அதை விடுவிக்கிறாங்க. இப்ப கௌரவுக்கு எவ்வளவு காசு அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, இப்ப பார்த்தோம் அப்படின்னா சேம் கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வந்து 520 ரூபாய் வாங்குறாரு, 13% பர் கேபிட்டா பர் annum, அதாவது வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 6 months சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது, PNR by 100. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் இயர்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்ப இங்க மந்த்ல இருக்கிறத நான் இயரா மாத்தணும் அப்படின்னா 6/12. அப்ப 1/2 years, half years அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சரிங்களா? சரி, அப்போ 520 ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13 × 100. ஓகேங்களா? அப்ப ஏதாவது கேன்சல் ஆகுமா 6 மாசத்துக்கு? ஓகே, அதாவது 2 6 0 இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப 26 × 13 போட்டேன் அப்படின்னா 18 1 6 7 26. அப்ப 8 12 13 மீதி 1 3 33. ஓகேங்களா? அப்ப 33.8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். 6 மாசம் கழிச்சு அசலோட சேர்த்து தான் கொடுப்பாங்க. அப்படிதான் ஆப்ஷன்ஸும் இருக்கு. சரிங்களா? அப்ப 520 + 33 + 8 போட்டோம் அப்படின்னா 553.8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஆன்சர் இருக்கா? இருக்கு. டெல்லி தான் ஆப்ஷன் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒன்பது மாதங்களில், அதாவது 9 மாதங்கள்ல 16,800 என்ற விகிதத்தில் 6.1/4 பர் கேபிட்டா annum ஒரு தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. சரி, முன்ன மாதிரியே தான் இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, நான் ஃப்ராக்ஷனா மாத்தணும். இன்னொன்னு மாசத்துல கொடுத்துருக்காங்க, வருஷமா மாத்தணும். சரிங்களா? இப்போ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16,800. அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப 6 24 25/4 அப்படின்னு சொல்லி போடுவேன். இதெல்லாம் பெருக்கி 1 கூட்டிக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 மந்த்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வகுத்தல் 12. அப்ப கேன்சல் பண்ணலாமா? 3/4 இயர்ஸ், 3/4 வருடங்கள். சரிங்களா? இப்போ டைரக்டா இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். 16,800 25/4 × 3/4 வகுத்தல் 100. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 4 அப்படின்னா வந்து 4 டைம் 2 டைம். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. பேலன்ஸ் 2 இருக்கு. அப்ப 21 × 25 × 3 75/2. இது ரெண்டையும் பெருக்கிட்டு 2ஆல வகுக்கணும். அப்ப 21 75 5 10. அதுக்கடுத்து 7 14 5 7 5 15/7/2 போட்டோம் அப்படின்னா 7 டைம் பேலன்ஸ் 1 வருது. 8 டைம் பேலன்ஸ் 1. அதுக்கடுத்து திரும்ப ஒரு 7 டைம் 0.5. 787.50 தான் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இதுல கன்வர்ஷன் மட்டும்தான், மற்றதெல்லாம் சேமா தான் இருக்கு. அப்ப 787.50 தான் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். மார்ச் 9 2012 முதல் மே 12 2012 வரை 7.5% விகிதத்தில் இருக்கும் தனி வட்டி காண்க. சரி, முன்ன வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல பார்த்தோம் அப்படின்னா இயர்ல கொடுத்துருந்தாங்க. அடுத்த ப்ராப்ளம்ல மந்த்ல கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்த ப்ராப்ளம்ல மந்த்ல தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ டேட்ல இருந்து நான் இயருக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இப்போ பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1820. சரி, அடுத்து வந்து வட்டி அப்படின்னு சொல்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. அப்ப 14 15/2% அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவேன். அதுக்கடுத்து என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். என் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணிடுறேன். மார்ச் 9. ஓகேங்களா? மார்ச் அப்படின்னா மார்ச்ல எத்தனை மந்த் இருக்கும்? 31 நாள் இருக்கும். சரிங்களா? அப்ப மார்ச் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9 10, அதாவது இங்க ஒரு நாள்
ப்ளஸ் வந்து 22 நாள் வரும். ஓகேங்களா? இதில் ஒரு நாள், அதில் ஒரு 21 நாள், 22 நாள் வரும். அதுக்கடுத்து ஏப்ரல் மந்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30 நாள் வரும். மே மந்த்து 21. அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 21. ஓகே, 73 நாள் அப்படின்னு வருது. 73 டேஸ். ஓகேங்களா? சரி, அப்போ இது எவ்வளோ நாளுக்கு மட்டும் நான் வந்து வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 73 நாளுக்கு மட்டும் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இது இன்ட்டு 15/2. சரி, 73 நாள் நான் அப்படியே போட முடியாது, இயருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். அப்போ எதால நான் வகுப்பேன்? 365 வகுப்பேன். 365 நாட்கள் தான் ஒரு வருஷத்துக்கு இருக்கு. இப்போ 73 × 365 × 100. சரி, இதுதான் இன்ட்ரெஸ்ட். அப்போ கேன்சல் பண்ணுமா? இது ஒரு டைமு, இது 5 டைம், இது 3. இந்த 2ஆல் கேன்சல் பண்ண அப்படின்னா 9, 1, 0. வேற என்ன? 100 தான் இருக்கு. அப்போ 910னா 3, 27, 0. ஓகேங்களா? அப்போ 27.30 தான் வெறும் 73 நாட்களுக்கான வட்டி. சரி, தனி வட்டி மட்டும் தானே கேட்டிருக்காங்க, அது மட்டும்தான் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்பே. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாமா? என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அது ஒண்ணுதான். இதுவும் டேட் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க? வங்கியில் 18% ஓவர் டிராஃப்ட் வசதி உள்ள ஒரு கடைக்காரர் 15,000 ஒரு டேட்டா. இதுதான் பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 18%. அதுக்கடுத்து இயரை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? டேட்டா கொடுத்துருக்காங்க. ஜனவரி 8, 2011 இருந்து ஜூன் 3, 2011 கொடுத்துருக்காங்க. அவர் பணம் செலுத்தியது அந்த தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன மந்த்து? ஜனவரி 8 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஜனவரினா 31 நாள். அப்போ வந்து இங்கே ஒரு 2 நாள், அந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா 10, 21 நாள், ஒரு 2, 23 நாள். ஓகேங்களா? அதாவது 31 நாளா ஃபுல்லாக 10னே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வந்து 21 நாள் ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்கு, 23 ஜனவரியில். ஃபெப்ரவரியில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லீப் இயரா அப்படின்னு சொல்லி பார்த்தா லீப் இயர் கிடையாது. அப்போ 28 நாட்கள். அதுக்கடுத்து மார்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திரும்ப எவ்வளோ? 31 நாள். ஏப்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30 நாள். அதுக்கடுத்து ஜூன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜூன் மாதம் தான் ரீபே பண்ணுறேன். எப்போ அப்படின்னா வந்து 3 நாள். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் கூட்டினா அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 146 வரும். சரிங்களா? ஜூன்ல 3 நாள். 3, 4, 12, 15, 5. சரி, இங்க 2 நாள் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா வந்து நான் திரும்பி செலுத்தும் போது அன்னைக்கான டேட் வந்து நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். அதனால அன்னைக்கு தான் செலுத்திடுவோம். அதனால இங்க 2 நாள் தான் எடுத்துக்கணும். இப்போ 146 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இந்த இது வந்துருச்சு. அப்ப வந்து நான் என்ன பண்றேன்? எப்பவும் போல 15,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 18, நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 146 டேஸ் வகுத்தல் 365 100. சரிங்களா? சரி, இந்த இடத்துல வந்து நீங்க எப்பவுமே டேட் எடுத்துக்கும் போது ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா வந்து இங்க வந்து குறைச்சி எடுத்துக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துல கரெக்டா எடுத்துக்கணும். கடைசி டேட்டையும் ஃபர்ஸ்ட் டேட்டையும் கரெக்டா எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா வரும். இன்னொன்னு, நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையிலும் எப்படி கொடுப்பாங்க? டேஸ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா 73 அடுக்கா தான் கொடுப்பாங்க. அப்பதான் வந்து 365 கேன்சல் ஆகும். அப்ப அதுக்கு அடுத்த நம்பர் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் இதுனா இதுக்கு அடுத்த நம்பர் இதுதான். ஓகேங்களா? சரி, அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 டைம், இங்கே 5 டைம், 5 இங்கே 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 அப்படின்னா வந்து 3 0. அப்போது 30, 60 × 18. இப்போ 18 × 6 0 போட்டோம் அப்படின்னா 48, 4 பேலன்ஸ் வந்து 6 6 ப்ளஸ் ஒரு 4 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12 × 0. ஓகே ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னா 15,000க்கு 1,280 ரூபாய் வட்டி. என்ன கேட்டிருக்காங்க?
மொத்தமா செலுத்தக்கூடிய தொகை தான் கேட்டிருக்காங்க. 15,000 இந்த 12,080 நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 082816280 தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். சரி, ஒருவர் 4% வருடாந்திர தனி வட்டியில் 4%, ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, வருடாந்திர தனி வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு 2 வருஷத்துக்கு 5,000 கடன் வாங்குகிறார். எவ்வளவு பிரின்சிபல் அப்படின்னா 5,000 கடன் வாங்கிறார். அவர் உடனடியாக அதை மற்றொரு நபருக்கு கொடுக்கிறாரு, இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கிறாரு. அவர்கிட்ட எவ்வளவு கொடுக்கிறாரு அப்படின்னா 6.25% கொடுக்கிறாரு. ஓகேங்களா? வருடாந்திர வட்டியில் அதே சேம் 2 வருஷத்துக்கு தான் கொடுக்கிறாரு. சரிங்களா? அப்ப இந்த கடனாக கொடுக்கிற பரிவர்த்தனை அவருக்கு ஆண்டுக்கு ஏற்படும் லாபம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பா ஒரு 2.25% அதிகமா போட்டு கொடுக்குறாங்க. லாபம் தான் ஏற்படும், நஷ்டம் ஏற்படாது. சரி, இப்போ இந்த 5,000க்கு நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். 5,000க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு 5,000 × 2 × 4/100. இப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா 10,400 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட். அதுக்கு 2 வருஷத்துக்கு மொத்தமா அவருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு அப்படின்னா 400. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 200 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இதே வந்து 6.25% அவர் கொடுக்குறாரு. அதே 5,000 ரூபாய் தொகை தான். 6.25 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கா? அப்ப 24 25/4 எழுதிக்கலாமா? 24 25/4. அதுக்கடுத்து 2 இயர்ஸ், இங்க 100. ஓகேங்களா? அப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 2 0க்கு 2 0, இங்க 2க்கு இங்க 2 வந்துடும். அப்ப 50, இது கேன்சல் பண்ணா 25. அப்ப 625. ஓகேங்களா? 625. மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 225 ரூபாய் கிடைச்சிருக்கு. 2 வருஷத்துக்கான வட்டி இது. ஓகேங்களா? அப்ப ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வகுத்தல் 2 போட்டுடலாமா? போட்டோம் அப்படின்னா 1 1 2.5. அப்போ ஒரு வருஷத்துக்கு தான் அவன் கேட்டிருக்கான். ஆண்டுக்கு ஏற்படும் வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளவு லாபம்னா 112 ரூபாய் 5 காசு தான் அவருடைய லாபம். ஓகேங்களா? சரி, இதுல இந்த இடத்துல நான் ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது திரும்ப நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருந்து ஃப்ராக்ஷனா மாறும். அதனால மொத்தமாவே கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இது 2 வருஷத்துக்கான வட்டி, அது ஒரு வருஷத்துக்கான 2 வருஷத்துக்கு அவர் கிடைக்கக்கூடிய தொகை தான் வந்து 225. ஒரு வருஷத்துக்கு கிடையாது. மறந்து 225 ஆன்சர்ல இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம். திரும்ப வகுத்தல் 2 போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடைச்சிரும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ராம்காந்த் 2 வெவ்வேறு திட்டங்களான ஏன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, பின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, 5:4ங்கிற ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாரு. ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். திட்டம் 7 8% தனி வட்டி எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு. அதுக்கடுத்து முதிர்ச்சியின் போது பெற்ற வட்டியில் 20% சமமான போனஸ் வழங்கப்படுகிறது. எவ்வளவு வந்து வட்டி கிடைக்குதோ அதுக்கு மேல ஒரு 20% வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அப்ப 20% போனஸ் இதுல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து திட்டம் பியை பத்தி சொல்றாங்க. திட்டம் பில வந்து 9% வட்டி ஓகேங்களா வழங்குகிறது திட்டம். ஓகே, ரெண்டுமே வந்து 5 வருஷம் தான். ஒண்ணு மட்டும் கிடையாது, ரெண்டுமே 5 வருஷம் தான். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து திட்டம் 7 வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 20,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப 2 திட்டங்கள்ல இருந்து முதிர்ச்சியின் போது பெறப்பட்ட மொத்த தொகை எவ்வளவு, வட்டி மட்டும் இல்லாம அசலோட சேர்த்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரி, இப்ப 5 பங்கு தான் 20,000 அப்படின்னா 4 பங்கு 16,000. ஓகேங்களா? அப்ப 16,000 நான் இங்க போட்டுறேன். 16,000. ஸ்கீம் ஏ, ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பி. ஓகே, சரி, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல எவ்வளவு தொகை 20,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 20,000த்துல எத்தனை சதவீத வட்டி அப்படின்னா 8%. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. வகுத்தல் 100. அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40 8 5 40 40 × 200 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
8,000 ரூபாய் வந்து எனக்கு வட்டி. இதுல 20 அந்த வட்டியில ஒரு 20% போனஸ் ஸ்கீம் ஏல கொடுக்குறாங்க. அப்ப 20% 10% அப்படின்னா 800, 20% அப்படின்னா 1600. அப்ப டோட்டலா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளவுனா 9600. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒன்று ஸ்கீம் பி எடுத்துக்கலாம். ஸ்கீம் பில வந்து எவ்வளோ வட்டி அப்படி எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16,000. எத்தனை பர்சன்டேஜ்? 9% வட்டி 5 வருஷத்துக்கு வகுத்தல் 100. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஓகே இங்கே வந்து எவ்வளோ வருது? 9×5 45. 45 × 16 அப்படின்னு சொல்லி போட்டலாம் 160. ஓகேங்களா? போட்டேன் அப்படின்னா வந்து எவ்வளோ வரும்? 7,200 அப்படின்னு சொல்லி வட்டி கிடைக்கும். சரிங்களா? இப்போ மொத்த தொகை தான் கேட்டிருக்கான். மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண தொகை எவ்வளோனா 50,000. 50,000மா? 36,000. 36,000 ப்ளஸ் ஒரு 36,000 ப்ளஸ் ஒரு 9,600 ஒரு 7,200 ஆட் பண்ணால் 0 0 8 16 16 ப்ளஸ் ஒரு 6 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22, மீதி 2 5. அப்போ மொத்தமாக அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 52,800 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு 1000 என்பது ஆண்டுக்கு 5% தனி வட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் பிறகு வட்டியை அசலுடன் சேர்த்தால் தொகை 2,000 எத்தனை வருடங்களுக்கு பிறகு மாறுகிறது? அதாவது 1000 ரூபாயை வந்து 5% தனி வட்டியில முதலீடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு பிறகும், ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து வட்டியை வந்து அசலோட சேர்த்திடுறாங்க. சரி, அப்படி வந்து சேர்க்கும் போது 2,000 ரூபாய்ங்கிற தொகையை அது எப்ப எட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு வட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5%. 5% அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10% 100. 5% அப்படின்னா எவ்வளவு வரும்? 50 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? வட்டி இது வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அதாவது 10% அப்படின்னா 100 ரூபாய். ஓகேங்களா? இதே வந்து 5% அப்படின்னா 50 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அப்ப 10 வருஷம்னா × 10 போட்டேன் அப்படின்னா 1,500 ரூபாய். இல்ல PNR/100 போட்டீங்கனாலும் இன்ட்ரெஸ்ட் இதே தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ 10 வருஷத்துக்கு 1,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2,000 எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு 500 ரூபாய் வட்டி வேணும். அப்ப 500 ரூபாய் நான் இங்க வச்சுக்கிறேன். 500 ரூபாய் எனக்கு வட்டி இருக்கணும். பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1,500. ஓகே, எனக்கு எத்தனை வருஷத்துல அது மாறும்னு எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்ட் அதே 5% தான் வகுத்தல் 100. ஓகேங்களா? அப்ப இது கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 0 இந்த 2 0. ஓகேங்களா? அதுக்கடுத்து 100/15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 2. அப்போ 20 ஒரு 3 = கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 6 × 18 6 2/3 இயர்ஸ். அப்போ n = மொத்தமா எவ்வளோ நாள்ல வந்து 2,000 மாறும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு ஒரு டைம்னா அசலோட நான் வட்டியை சேர்த்துறேன். அதனால 10 வருஷத்துக்கு போட்டேன். மீதி வந்து இருக்கக்கூடியதை எப்படி கால்குலேட் பண்றேன்? அப்ப 10 + ஒரு 6 2 3 வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16 வருஷம். 16 2 3 2/3 இயர்ஸ் வந்து மொத்தமா வந்து 2,000 ரூபாய் மாறுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். சரிங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 சம்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்னும் ஒரு 40 சம்ஸ் பார்க்கலாம். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.